மற்ற ஏஜென்சி மாதிரி இல்ல, போய் இறங்கினோட தான் காசு உடனே அனுப்பி விடுறேன். சரியா? காசப்போ இப்ப நீங்க ஒரு 2 கோடியை போடு. துபாய் போய் இறங்கின உடனே அடுத்த மிச்சம் 2 கோடியை போடு. என்ன பிரச்சனைனா தெரியுதா, இந்த மனுஷனோட சரியான சண்டை. அவனும் உதவத்தாளப்பா, அவனை கல்யாணம் கட்டி போட்டு நான் படுறேன். இதுல இருக்க சைன் ஒன்றை வச்சு கீழே வைஃபை நம்பரை மாதிரி எழுதி விடு. காசு மிச்சம் வாங்குறதா? இல்ல அது தேவை வருமாடா, நீ வெளிநாடு போனா தேவை இருந்தா எழுதி விடுறது. ஒரு நாடொன்று இருக்கும், லித்துவேனியாண்டு. லித்துவேனியா? ஓ, அங்க அது எங்க அப்ப நாங்களும் ஒரு வித்தியாசமா தான் பாஸ்போர்ட் செய்யறாங்க, வேற மாதிரி செய்யறது. பாஸ்போர்ட்ல என்ன வித்தியாசம்? கள்ளமா போறதா, நீங்க டைரக்டா போயிடலாம். இப்ப லண்டன் எல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட். இது ஒரு 4 கோடி வரும். இறங்கினோட தானே இல்லாட்டி இல்ல இதுகளுக்கு இப்ப சொல்லணும். இது சும்மா எல்லாரும் அனுப்புறல. இப்ப தந்து அண்ணா இவ்வளவு ஒரே ஆக்கினு உங்கள்கிட்ட காசு கொடுத்துட்டு டிக்டுக்கு பாருங்க, டிக்டுக்கு பாருங்க லைக் பண்ணுறீங்களே. நான் போட்டு விட்டுட்டு பாப்போம் நாளைக்கு. உனக்கு இவ்வளவு வேலை செய்தாலும் 30,000 சம்பாதி. சரியா? என்ன அப்செட்டா பாருங்க, வெளிநாடு போறோம் எல்லாரும் சந்தோஷத்துல வருவாங்க, என்ன அப்செட்டா பாருங்க. இல்ல நானும் புழுவனதெல்லாம் வந்திருக்கிறேன். இவ்வளோ இங்கே அனுப்பியாச்சு, அவளை அங்கே அனுப்பியாச்சு, அங்கே இங்கே எல்லாத்தையும் அனுப்பியாச்சு. அனுப்பினா அந்த ஒழுங்காக காசு விஷயங்கள் தான் துளைக்க மாட்டாங்க. இனி பார்த்துக்கிட்டு தான் அனுப்புவோம். அடுத்த ஆள் வாங்க. எவ்வளோ வேலை பிஸிலேயும் பெற வேண்டியது சார். தம்பி இரப்பு நீ நேற்று ஃபோன் பண்ணி அது எடுக்கிறதுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்குது. என்ன இனி அடிக்கக்கூடாது, இரவு கூட அடிக்கக்கூடாது. அவசரம் என்ன இருக்குன்னு அவசரம் தானே இந்த காலத்தில். பிஸியாக தானே இருப்பேன் 1 மணி 2 மணிக்கு. என்ன வீரப்பு? சிண்டாஸ் முதலும் அடிச்சிருக்கிறேன். 2 3 அடிச்சுனா அடிச்சு நான் இது பண்ணியிருப்பேன் நான். ஓகே, ஒரு தடவை இதுன்றல என்ன எந்த இடம் அப்படி சுண்ணாது அங்கே வந்து தள்ளி. என்ன அப்போ ஒருத்தன் பெருமானப்பா சுண்ணா மட்டும் அடிக்கிறதா நினைச்சேன். வெளிநாடு போற என்ன பிரச்சனை? இருக்கல கஷ்டம். உழைக்கல என்ன வேலை செய்யற? நீ பேங்க்ல வேலை செய்யற. பேங்க்ல வேலை நல்ல வேலை. எவ்வளவு சம்பளம் எடுக்கிற? 180 கிட்ட எடுக்கிறேன். யாரு அவ்வளவு எடுத்து என்னத்துக்கு? அவ்வளவு எடுத்து காணாது, மிச்சம் பெறுது. 10ஆம் தேதிக்கு பிறகு கணக்கு பார்க்க வேண்டியது. 10ஆம் தேதி பிறகு கையில காசு இருக்குது. காசுல அந்த நம்பர் இல்லாம எடுத்து நாங்க எடுத்தியோ அந்த நம்பர் டீ நம்பர் அதெல்லாம் எடுத்துட்டேன். எடுத்து முடிஞ்சது. இப்போ லைன் போய் கொண்டு இருக்கு. சரி, இப்போ வீட்டு தனியும் இல்ல நான் கல்யாணம் செஞ்சிருக்கேன். வைஃப் இருக்கிறேன். வைஃப் இருந்தே என்ன சும்மா கல்யாணம் செய்து போட்டு வெளிநாடு போய் கொண்டு சும்மா தேவையில்ல. இருக்கல என்னால இருக்கல. நான் வெளிநாடு போவேன். மனுஷி என்ன வேலை? மனுஷி டீச்சர். மனுஷி டீச்சர், நீ பேங்க். அடா டீச்சருக்கு முடியல இருந்து பின்னேரம் போய் வரதுக்கு ஒரு 1 கிட்ட வருது. அப்படிதான் உனக்கு 1 என்பது கிட்டத்தட்ட 3 பேரும் மேடா போகாது. இங்க காணாது. 3 லட்சம் படுத்து 3 லட்சம் காணாது. அப்ப நீ வெளிநாட்டு போவோம். சரி, இப்போ வெளிநாடு தான் நீ போகணும். பக்கத்து வீட்டு அவன் இல்லை அனுப்பினீங்களா? சுரேஷ் எடுத்தோம். இல்ல எடுக்கல போட்டனா தொடர்பு இல்லைன்னு. அதாவது அது வரைக்கும் நல்ல முடிக்க வரைக்கும் நல்ல ஒரு நாடொன்று இருக்கும், லித்துவேனியாண்டு. லித்துவேனியா? ஓ, அங்க அது எங்க இது ஐரோப்பா இருக்குல்ல, அதுக்கு இடையில தான் இருக்கு. வேலையண்டா வேலை அப்படி வேலை. ஒரு நாளைக்கு இஞ்சத்த காசு ஒரு 1 உழைக்கலாம். ஒரு நாளைக்கு? ஓ, நாளைக்கு 1 பரவாயில்ல. நீ ஃபுல் டைம் இது செய்யண்டா 30 கிட்ட எடுக்க 1 லட்சத்துக்கு அனுப்பிடுவேன். அது கொஞ்சம் செலவாகும், பிரச்சனை இல்லை. இப்போ 3 லட்சம் எடுக்கிறதான மாதம். லித்துவேனியா இது நான் எல்லாருமே அனுப்புறேன். இப்படி எனக்கு அந்த தெரிஞ்ச சுரேஷன் ஃப்ரெண்ட் தான். அதாவது தெரிஞ்ச ஆக்கள் மட்டும் தான் அனுப்புறேன். தேவையில்ல பிரச்சனை வேற கூட இல்லை. ரஷ்யா இருக்கு, அதுக்கு அந்த கொஞ்சம் இடையில இருக்கு. கொஞ்சம் நல்ல இடம், நல்ல நாடு, நல்லது. இந்தியாவில் கூட கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. அது உனக்கு தெரியாது. இது கொஞ்சம் காசு முடியுமா கொஞ்சம் இருந்து அனுப்புறதுக்கு? ஓ, அது காசு எவ்வளவு கணக்கா? இது ஒரு 4 கோடி வரும். இறங்கினோட தானே இல்லாட்டி? இல்லை இதுகளுக்கு இப்போ சொல்லணும். இது சும்மா எல்லாரும் அனுப்புறதில்ல. இப்போ தந்து ப்ராப்பர்ட்டியில் தந்து போனீங்கன்னா காசு இல்லாட்டி முறையில் இப்போ இந்த சேவ் பண்ணலாம். என்ன போகல போகணும். இல்லை நான் போகணும். எவ்வளோ செலவாக நான் போகணும். நீ மட்டுமே இல்லாட்டி குடும்பமாக சேர்ந்து போறீங்களா? நான் முதல் போகிறேன். வைஃப் போகிறா பேனோட தாங்க. இந்த இதுல இருக்க சைன் ஒன்றை வச்சு கீழே வைஃபை நம்பரை மாதிரி எழுதி விடு. காசு மிச்சம் வாங்குறதா? இல்ல அது தேவை வருமாடா. நீ வெளிநாடு போனா தேவை இருந்தா எழுதி விட இருக்கும். எழுது. காசு போய் எதிரோட காசப்போ இப்ப நீ ஒரு 2 கோடியை போடு. துபாய் போய் இறங்கின உடனே அடுத்த மிச்சம் 2 கோடியை போடு. அங்க போனோன்னா இப்போ என்ன மறக்கிறேன் எப்படி அனுப்பிதானே அப்படி வேலையுண்டோ சும்மா வேலையா போய் இருந்த உடனே அந்த ஃபுட் சிட்டி ஒன்று இருக்கு, அந்த வேலை மட்டும்தான். சரியா?
ஒரு நாளுக்கு 1 லட்சத்து படி கிட்டத்தட்ட ஒரு 30 நாளில் 30 லட்சத்துக்கு கூட அனுப்பலாம், உழைக்கலாம். சரியா? போ உண்டை அனுப்புவியா? போட்டு வரேன், போய் போட்டு வரேன். சும்மா இல்லை யாரையும் அனுப்பி கொண்டு அடுத்த ஆள் தான் என்ன திருப்பம் படிக்கணும். இல்லை இருங்க 15 நம்ம கோடுல 15 என்ன அப்செட்டாக பாருங்க. வெளிநாடு போகிறோம் எல்லாரும் சமூகத்தில் வருவாங்க, என்ன அப்செட்டாக பாருங்க. இல்ல நானும் புழுவனதுலாம் வந்திருக்கிறேன். என்ன வீட்டை இருந்து வார வழியில் அப்செட், அதால தான் அப்செட். என்ன 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 பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னா தெரியுதா இந்த மனுஷனோட சரியான சண்டை. அவனும் உதவத்தாளப்பா, அவனை கல்யாணம் கட்டி போட நான் படுற பாடு. கல்யாணம் கட்டி எவ்வளோ காலம்? கல்யாணம் கட்டி இப்போ ஒரு 3-4 மாசம் தான். அதுக்குள்ளே பிரச்சனை. இங்கே மட்டும் இல்லை, இந்த உலகத்துலேயே தான். இப்போ இனி வர்ற காலங்களில் தான் கட்சி கல்யாணம் ஒன்றே இல்லாமல் போகுது. பார்த்தீங்கன்னா சேர்றதும் தெரியாது நம்ம மட்டும் கட்டாமல் இருக்கலாமே இல்லையா? கட்டாமல் இருக்கலாம். 4 மாசம் கல்யாணம் கட்டி 4 மாசம். அப்போ என்ன ஊர்கள் எல்லாம் சேர்த்து கட்டுனீங்களா? அவ்வளோ பேருக்கு முன்னால் கட்டினா ஒழுங்கா இருக்கும். அவன் தான் ஒழுங்கு இல்லை, நான் ஒழுங்கு. அவன் தான் உதவுறது. லவ் பண்ணி செய்றீங்களோ இல்லை அரேஞ்ச் மேரேஜோ? லவ் பண்ணி தான். லவ் பண்ண உதாரணமா சிக்கல். அது ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கு. அதுவும் பேருந்து போ அது ஒரு இது மாதிரி போயிடும். அடுத்த ஏஜென்சி எடுத்து வந்து அவர் என்ன வேலை செய்யறாரு? அவன் நீங்க பேங்க்ல வேலை செய்யறான். பேங்க்ல வேலை செய்யற புதால போனா அவன் இல்ல அவன் அவருக்கு அவருக்கு வேற பிரச்சனை. வெளிநாடு போறோன்னு அவரை அனுப்ப போறோம். இப்ப லித்துவேனியா ஏதோ ஒன்று இடத்துக்கு. அதாவது இப்போ நீங்க என்ன வேலை? நான் இங்க வந்து இந்த க்ரீம் வைட்டிங் க்ரீம்கள் வந்து அந்த கருப்பெல்லாம் வெள்ளையாக்கி போட்டு விடுறார்கள். க்ரீம் வேலை செய்கிறார்கள் நீங்கள். அப்போ வேந்தன் நெஞ்சு நல்ல வேலை தானேம்மா. வேந்தன் நல்ல வேலை தான். நான் என்ன நெஞ்சு இருந்தா இவன் மூஞ்சியெல்லாம் பார்த்து கொண்டு போகணும். என்னால பார்க்கல அவன் மூஞ்சியை 3 மாசமா பாக்குறதுக்கு நான் பட்ட வாடு. இதுக்கு மேலே அவன் மூஞ்சியை பாக்குறேன். அதை அவனும் யோசிச்சிருப்பான் தானே. அதை விடுவாங்க. வெளிநாடு எந்த நாடு போகிறீங்க? உங்களை லண்டன், அமெரிக்கா, கனடா அப்படி பார்த்து அப்படின்னா நீங்கள் இன்னொரு கல்யாணம் தான் செய்யும். அது வேண்டாம் அது வேறு சிக்கலில் போய் திருப்பி என்னால் வந்து கல்யாணம் கட்டி மேய்ச்சி கட்டிடலாம். இல்லாமல் கனடா வேண்டாம். கனடா வச்சு நிறைய செய்தாச்சு. லண்டனுக்கு ஓகேயோ? லண்டனுக்கு என்னண்டா இங்கே எங்கட நாங்கள் விஜாகல் மாதிரி இல்லை. போய் இறங்கின உடனே காசு வேண்டுறாங்க. சரி, நாங்கள் மிச்ச ஏஜென்சி மாதிரி இந்த விளையாட்டு எல்லாம் இல்லை. போய் இறங்கின உடனே தான் காசு வாங்குறாங்க. முதல் நாங்கள் துபாயில் தான் இறக்குவோம். அதுக்கு இறக்கு கொஞ்சம் காசுகள் வேண்ட சொல்கிறேன். இப்போ என்னென்னா பாஸ்போர்ட் இருக்கும். இல்லை அது என்னண்டாமா. அப்போ நாங்களும் ஒரு வித்தியாசமாக தான் பாஸ்போர்ட் செய்கிறாங்க. வேறு மாதிரி செய்கிறது. இதுக்கு கள்ளமாக போகிறதாம்மா. நீங்கள் டிரெக்டாக போயிடலாம். இப்போ லண்டன் எல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட். டிரெக்டாக எல்லாம் போயிடலாம். இப்போ கள்ளமாக செய்கிறது. இப்போ என்னண்டா நான் இப்போ என்ன சொல்கிறேன்டா, நீங்கள் போய் இறங்கின அப்புறம் தான் காசு. சரியோ? நான் அந்த இடையக்க எல்லாம் பண்ண மாட்டேன். நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா பாஸ்போர்ட் ஒன்று செய்யணும். ஒரு வித்தியாசமான ஒரு பாஸ்போர்ட் ஒன்று செய்யணும். அது அவங்களுக்குன்ற மாதிரி அதுக்கு ஒரு 30 லட்சம் முடியும். 30 லட்சம் முடியும். போய் இறங்கினோட தான் காசு. இப்போ நீங்கள் பாஸ்போர்ட் செய்கிறதுக்கு ஒரு 30 லட்சம் போகணும். 30 லட்சம் அதையும் தந்தீங்கண்டா சரி. மற்றது டிக்கெட் காசு இருக்குல்லோ, டிக்கெட் காசுன்னு ஒரு 8-9 லட்சம் பேர் மொத்தமாக ஒரு 40 லட்சம் 30 தாங்கும். மற்றது தாங்காச்சு மிச்சம் போய் இல்லை மிச்சம் இல்லை. இது வந்து உங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். பாஸ்போர்ட்டு இதுன்றது இல்லாமல் 40 லட்சம் ஒரு தந்து போட்டு போங்க. மற்ற ஏஜென்சி மாதிரி இல்லை. இறங்கினா அப்புறம் தான் காசு. சரியா? இப்போதைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா 40 லட்சம் அனுப்பி போட்டு. அது எந்த விஷயமா இல்லை, உங்களோட விஷயமா தான். பாஸ்போர்ட் தைக்கணும், அது செய்யணும். அவன் காசு இந்த ஒரு இதில் இருக்க நம்பர் எழுதி போட்டு என் ஃபோன் நம்பரும் எனக்கு அக்கௌண்ட் நம்பரும் போட்டு காசு கொண்டு போட்டு விடுவோம். சரியா? இப்போ போட்டு விடணும் உங்களுக்கு. நாங்கள் காசு போங்க. எந்த நாடு? கனடா? சரி, லண்டன். அப்போ சுவரை அனுப்பிடுவீங்க தான். ஐயோ கடவுளே, நீங்கள் அதான் சொன்னேன். மத்திய ஏஜென்சி மாதிரி இல்லை. போய் இறங்கினோட தான் காசு உடனே அனுப்பி விடுறேன். சரியா? அப்படியே போங்க. நல்லா இருக்குது. இதே தான் வேறு லெவலாக இருக்குது. என்ன க்ரீம் வேணாம், க்ரீம் வேணாம், இதில் பிரச்சனை போயிடும். போங்க. என்ன கொஞ்சம் வெள்ளியாகணும். அதை பற்றி பேருந்து கேட்டு நீங்கள் அனுப்புங்க. அனுப்பினா தானே நான் அனுப்பிவிடுவாக்கா. அனுப்பிவிடுறேன். வெளிநாடு அவருக்கு இங்கே 4 லட்சம் உழைக்கிறார். அவர் போகணும். இவா இங்கே மேக்கப் அது சும்மா இருக்க கலரை பழதாக்குறதுக்கு இவா வெளிநாடு போகணும். இவ்வளோ வெளிநாடு விட்டால் வெளிநாட்டுக்காரன் என்ன நினைப்பாங்க? வேலை செய்கிறீங்களோ படிக்கிறீங்க? இன்னும் வேலை தான் செய்யணும். படிக்கிறாங்க. அதுதான் நானும் செய்கிறதுக்கு தான் இருக்கேன். கல்யாணம் இங்கே கல்யாணம் இப்போ செய்கிற பிளானிங் இல்லை. இந்த மாதிரி இதில் உங்களோட நம்பர் என்ன? இதுதான் என்னோட நம்பர். சொல்லலாம் பார்த்துறேன். தாஜி வணக்கம். வணக்கம். எத்தனை மணிக்கு வேலை வந்து?
உன்னதான் அதுக்கு அந்த காலம் முடித்துஞ்சோ நிற்கிறேன். உனக்கு இவ்வளவு வேலை செய்தாலும் 30 தான் சம்பளம். சரியா? அவளை எல்லாம் பதிஞ்சு அங்கே எல்லாம் பரத்துல இருந்து வந்து யாக்கெல்லாம் பதிஞ்சு 30 பேர்கிட்ட வந்து தான் பதிஞ்சு. நீங்க சொன்ன குட் 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 யாரு சுசிலாண்டு புது கொஞ்ச ஃப்ரெண்டா? தங்கச்சி வணக்கம். எந்த இடம்? நான் சொன்னா ஓகே. இப்போ என்னண்டா இந்த பேங்க் சொன்னதோ? சொன்ன ஓடிஎம் பேங்க். ஓடிஎம் பேங்க் அதான் நான் சேஞ்ச் சொல்கிறேன். ஓட்டு மாட்டு பேங்க் அதான் அது இருக்கட்டும். என்னண்டா அது ஓடிஎம் பேங்க் அது அப்படி தான் ஒரிஜினலாக இதாக இருக்குது. இந்த பேங்க் தான் இது மணி பெருமண்டு. என்னண்டா தங்கச்சி இதில் வேறு பேங்கில் அந்த பேங்கில் இதில் போனீங்களா ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் 8% 10% 12% அப்படி தான் தருவாங்க. 1 லட்சம் ரூபா போட்டிங்கன்னா 8,000 ரூபா 10,000 ரூபா தான் தரும். இங்கே நீங்கள் 1 லட்சம் ரூபா ஃபிக்ஸில் போட்டிங்கன்னா 1 லட்சம் ரூபா ஃபிக்ஸில் போட்டிங்கன்னா 50% தரும். 50% 50,000 ரூபா. 1 கோடி போட்டிங்கன்னா 50 லட்சம் வரும் ஒரு வருஷத்துக்குள்ள. நான் போடுறது எவ்வளவு போட போறீங்க? இந்த 1 கோடி கிடக்கு அதை போடுவோம் இருக்குன்னு அந்த மிச்ச நகைகள் எல்லாத்தையும் கிடக்கு. 1 கோடி இருக்கா? இப்போ அனுப்பிவிட போட்டு விடுறேன். டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. என்ன பேர் நம்ம கூட? எனக்கு திரிஷா. 1 கோடி என்னம்மா? 1 கோடி ஃபிக்ஸ்லயே போடுறீங்களா? ஃபிக்ஸ்லேயே போடுங்க. உங்களோட ஐடென்டி கார்டு இருக்கா தரணும். ஐடென்டி கார்டு நம்பர் அந்த நம்பர் எல்லாம் தரங்க. ஒரு வேறு வீட்டு நம்பர் இருக்கும். அந்த நகைகள் கிடக்கு கொஞ்சம் அதுவும் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் வித்து போட்டு போடுங்க. நான் இன்றைக்கு போய் பின்னேரம் வித்து போட்டு நான் நாளை கொண்டு வந்து அதையும் போட்டு விடுறேன். வட்டி வரவா இல்லை தானே? வட்டி அவ்வளோத்தையும் வரும். நான் சொன்னேன் தானே வட்டி இது தானே. இது கொஞ்ச காலம் தான் கொடுப்போம். அந்த இதுக்குள்ளே எடுத்துருவாங்க. நாங்களும் இல்லை நீங்களும் எடுத்துருவாங்க. அதுதான் அப்போ நான் வித்து போட்டு கொண்டு வந்து நாளைக்கு போட்டு விடுறேன். தெரியும் நான் போட்டு விட்டுட்டு பார்ப்போம் நாளைக்கு. பேர் திருசா என்னம்மா? திருசா. எத்தனை மணிக்கு நாளைக்கு வந்து அமைச்சு வந்தேன்? அம்மா இது வந்து 24 மணி நேரம் சேவையில் இருக்குது இந்த பேங்க். என்ன டைம் நம்பர் சொல்லு. என்ன செய்யுது? எழுதி கொடுத்துருங்க. அதுதான் அதில் ஒரு சைன் ஒன்று வைங்கம்மா. இந்த காசுக்கும் இதுக்கு நான் இது பொறுப்பு காசு தாரணும் இருக்கா எழுதி வைங்க. படிச்சு பார்க்க தேவையில்லையா? இல்லை அது தேவையில்லை. ஃபுல்லாக இங்கிலீஷ் வளர்ந்தாங்க. இல்லை பார்க்கவும் இல்லை ஃபுல்லாக இல்லை கை நாட்டம் எழுதிங்களோ அது கொஞ்சம். அப்போ மிச்சம் அந்த 2 கோடி பருமதியாக எல்லாத்தையும் வித்துக்கிட்டு வரணும். இதில் போடுங்க. சும்மா இந்த அதிர்ஷ்டம் கொடுக்கறது கிடைக்கும். உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏரியாக்கள் யாரும் தெரிஞ்சாலும் கொண்டு வந்து தாங்கும். சரியா? அதிக வட்டி இங்கே தான் பெரும். வேற எங்கேயும் பேரா சொல்லு. நான் பார்த்தோன்னா நீ நல்லா சொல்லி கொண்டு இருந்தேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இப்படித்தான் அவ்வளவு எங்கே ஊடுற தெரியான் இருக்காளோ. மற்றது நீங்கள் ஒரு 20 பேரை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தரலாம். 20 பேர் இது அந்த விளையாட்டும் இருக்கு. சைட்டு அதுகளும் சேர்றாங்க. சரியா? நான் ஒரு 20 பேரை சேர்த்து போட்டு விடுவேன். 30 பேரை சேர்த்து 30 பேர். எனக்கு எத்தனை பேரை சேர்த்தாலும் 30 தான் சம்பளம். சரியா? சரி அப்போ நான் உங்களுக்கு நாளைக்கு வரேன். கொண்டு விட்டு அவங்க வந்து அடே ஒரு இதாண்டா டீசெண்டாக இருக்கும். துட வளையுது துட பேங்குன்ற டீட்டெயில்ஸ் இருக்கிற ஓடிஎம் பேங்குண்டா பிள்ளைங்க தான் ஓட்டு மாட்டு பேங்க் வேணும். இதுக்கு வர தனியாக சொல்லுவாங்கம்மா. அவாக்கு இப்போ வட்டி தேவை. இப்போ அவாக்கு வட்டி தேவையோ இதுக்கு நகைகள் எல்லாம் கொண்டு வந்து போட்டு இப்போ இந்த பேங்குகள் எல்லாம் இந்த இதுகள் வந்து 2 மாதத்தில் வெளிக்கிட்டுருவோம். சரியா? இதுக்கே நம்பர்கள் எல்லாம் மாற்றும். அங்கே போய் நம்பர்கள் நம்பிக்கை வரணும் பேருந்து உண்டண்ணா. நீ என்னையும் பிடிச்சி கொடுத்துருவா கூட இருக்கு. வலிக்கிடுவோம் 2 மாதத்துல எல்லாத்தையும் அழிச்சு கொடு. பேருந்து தொடர்புல இருக்கிற இல்லை இங்கே தான் நிற்கிறேன் அங்கே தான் நிற்கிறேன் வாங்க கதைப்பாங்க அப்படின்னு. சரி உன்னை பேருந்து நான் தொடர்பு இல்லாமல் செய்து விட்டுருவேன். அடுத்த ஆக்களை கூப்பிடு. அதை போட்டுது புல்லு. உனக்கு எவ்வளோ நாள் காசு கொடுத்து கோலம் ஆன்சர் பண்ணுறான். இல்லை இந்த ரீல்ஸ் நல்லா இருக்கு. பார்ப்போம். இந்த ரீல்ஸ் நல்லா இருக்கு. இதே எனக்கு எடுக்குது. ஹலோ அப்பனா? நான் அப்பன் என்ன தாத்தா ஆகிக்கிறேன். அப்போ சொல்லப்போ அப்பன் இல்லையா? அப்பன் இப்போ தான் சந்தைக்கு போட்டான். நீங்கள்
நான் அவர்கிட்ட காசு கொடுத்தனான அதான் அவன்கிட்ட ஏன் கொடுத்தானுங்க அவனும் சந்தையை போட்டான் அப்போ ஃபோன் விட்டுட்டு போயிட்டாரோ இல்லை அவன் ஃபோன் பாதிக்கிறே இல்லை வருவாரோ இப்போ சந்தைக்கு போன இப்போ வருவார் வந்தவனுக்கு எடுக்க சந்தைக்கு போட்டு அப்படியே கொழும்பு போறான்னு சொன்னவனா இப்போ எடுக்க ஆன்சர் பண்றாரு எடுப்பான் அடுத்து பேர்ந்து இல்லாட்ட ஒரு 5-4 பேர் அப்போ அவருக்கு சொல்லி விடுங்க கனடா காட்சி காசு மிமிக்கிறியோ நீ மேக்கப்புகளுக்கு அதுகளுக்கு போட்டு 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 காசு அவன் 5 லட்சம் காசு வாங்கினா ஞாபகம் இருக்கா அவன் தான் அடிச்சு பிடிச்சி ஓடிக்கிறான் நேற்றைக்கு மடித்தான் பொந்தநாத்து மடித்தான் ஒரு அடிச்சு அவருக்கு நான் காசு கொடுக்கணுமா வட்டியோட அதுவும் 10% நான் 20% வட்டி ஒரு மாதத்துக்கு வேற வேலை அவருக்கு 7 மண்டா அவன் முடிஞ்சா என்னட்ட காசு வாங்கி பார்க்கட்டும் இதை போன படி காசு வாங்கி அந்த நாய் பார்க்கட்டும் என்னடா கோல் எடுத்து ஆன்சர் பண்ண வேண்டியானடா நீ தானே பாய்ச்சானே இல்லை நான் சந்தையிலக்கு போக வலிக்கிட்ட நான் உங்கள்கிட்ட காசு வாங்கினாலும் நீ என்கிட்ட காசு வாங்கினியா திருவந்தாடா என்னடா சோதான் சாப்பிடுறோட இல்லை கேட்குறேன் எத்தனை எடுக்கிறேன் என்னடா காசு வாங்கினா ஒரு திருவந்தான 3 மாத வட்டி தெரியல நான் திடீர்னு திருவந்தாடா அப்போ நான் இப்போ என்ன மனுஷி முன்னால கிட்ட வார்த்தையெல்லாம் தெருவன் நீ மனுஷனாடா இல்லை கேட்குறேன் நீ 3 மாசம் வட்டி தெரியல நானே அடே ஒரு மாசமாவோ தான் வேண்டாம் வட்டியை அட தெருவன் தான் முழு காசையை ஒன்று கேட்குறேன் வட்டியை தான் நான் தாண்டு கேட்குறேன் நீ வேற யார்கிட்ட காசு வாங்கினா நான் உன்னிட்ட தான் வாங்கினேன் காசு வட்டி யார் மண்டை இத்தனை கொண்டு வட்டி இருப்பாங்க பதில் மாதிரி கிடக்கு இந்த கடைசியாக ஃபேஸ்புக்கில் போட்ட ப்ரொஃபைல் பிக்சர் போட்டேன் அது எங்கே எடுத்தீங்க வடிவா இருந்துச்சு எங்கே எடுத்தீங்க எங்கே எடுத்தீங்க அது நான் நல்ல முன்னு அது மாட்டாது அதான் உனக்கு வடிவா இருந்தேன் அதை மாற்ற அந்த நான் லைக் பண்ணி விட்டேன் பார்த்துறீங்க அதை மாற்றாது அதை அப்படியே வச்சிரு சரியா நிறைய ஹார்ட் பண்ண இதுவும் டிக்டாக்கும் போகிற வேலை செய்கிறேன் நீ நடிக்க போகக்கூடாது நீ நானும் கேட்குறேன்டா இந்தியா வாய்ப்பு இல்லாட்டி இந்தியா இருக்கா போவேன் இந்தியா எடுக்கிறாங்க நீ போடா போய் ரைவனுங்க சார் ரைவன்ல தான் நல்லா இருக்கு நீங்கள் பார்த்தீங்களா ஓட்டு நான் இவ்வளோ ஒரே ஆக்கினு அண்ணா இவ்வளோ ஒரே ஆக்கினு உங்கள்கிட்ட காசு கொடுத்துட்டு டிக்டாக் பாருங்க லைக் பண்ணுறீங்களே சரிங்க ரிக்வெஸ்ட் கொடுத்த நீங்களோ இங்க திருவன் அடுத்த மாசம் திருவன் நான் என்ன சரி என்ன அவசரம் இல்லை நீங்க ஆறுதலா சரி சரி 5 நாள் டைம் தாங்க 5 டைம் தாங்கன்னு தார் சரி நல்லா தான் இருக்கேன் திருவன் பார்த்து அவருக்கு நான் காசு கொடுப்பேன் ரிக்வெஸ்ட் நீங்க கொடுத்து விடுங்க ரிக்வெஸ்ட் என்ன கொடுத்துங்க இருக்கு வடிவா தான் கிடாக்கு கொடுத்தியாண்டா நீ தனியா வாழுவாரு செம்மறி மாடு அவர் மெண்டல் டிக்டாக் பைத்தியம் அதுக்கு என்ன செய்யும் ஏது செய்யும் நடிப்பு யூடியூப் ஒன்று திறந்துருக்கு சேனல் ஒன்று யூடியூப் சேனல் ஒன்று திறந்துருக்கு அவருக்கு நான் காசு கொடுக்கணும் ஏற்கனவே கந்தன் அவன் அவளை விட்ட நான் காசு வாங்கினான் இன்றைக்கு 6வது ஒருத்தன் வீட்டு தேடி வந்திருப்பானா இவர் என்னத்துக்கு ஒன்று வீடு நீ தான் ஏதோ எல்லாம் போட்டு கொடுத்துருக்க போல சரி இப்போ சாமா இப்போ இன்றைக்காவது சாப்பிட்ற மாதிரி சமையடி நூடுல்ஸ் போட்டு நீ உங்க கொப்பரை சாப்பிடு வலி அவன் நம்பர் என்ன உன்னோட ஹலோ அப்பன் நீங்க வைஃபோ இப்போ ஒன்று போட்டுருக்கலாம் பாருங்க எப்படி இருக்கு போட்டு உண்டு அதை லைக் பண்ணி போட்டு விடு ஹார்ட் போடுங்க நல்ல வடிவா கமெண்ட் அடிச்சிருங்க என்ன ஓகே இன்னும் ஒரு 5 லட்சம் நீ 5 லட்சம் போல இருக்கு நீ கேட்டு சரி ஓ அடுத்து சாப்பிடு நான் அங்க ரீல்ஸ் எடுத்துறேன் கடன் வாங்கினது மெண்டல் வீட்டில் இருக்கிறது மெண்டல் ஃபுல் மெண்டல் இருக்கும் வரை எந்த காசுக்கு அப்படியே இருக்கு 3 மாசமா பாக்குறதுக்கு நான் பட்ட வாடு இதுக்கு மேலே அவன் மூஞ்சிய பாக்குறேன் அது அவனும் யோசிச்சிருப்பான் தானே அதை விடுவான் அது அவனும் யோசிச்சிருப்பான் தானே அப்ப அவசரம் பிடிச்ச என்ன பேர் தம்பிட்டு சிண்டாஸ் போடா அதையே போ ஆனா சுண்ணாமட்டு சொன்னியேண்டா 30 எபிசோட்ல சுண்ணாமட்டு மட்டும் தான் சொல்லுவான் வேற பேர் சொல்றான் இதே போட்டு சுண்ணாமட்டு பேர் மட்டும் சொன்னீங்கடா வேற பேர் சொல்லி தம்புறேன்
தம்பி உன்ன பேர் என்னப்போ சிண்டாஸ் தம்பி ஆ? என்ன எந்த இடம் அப்படி நம்ம எல்லாம் கொஞ்சம் தள்ளி சின்ன தாண்டியா சரி துளஞ்சி போ என்ன வேலை செய்யற நான் பேங்க்ல வேலை செய்யறேன் பேங்க்ல என்னடா இப்போ 1 கிட்ட வருங்க 180 கிட்ட எடுக்கிறேன் சம்பளம் வெயிட் பண்ணு ஐய் செய்யறது எங்க என்ன மாதிரி எனக்கு நான் வெளிநாடு போற இது அது என்ன வேண்டா நீங்கள் சும்மா அடிச்சு விடுங்க இதுல ஒன்றும் இல்லை இப்போ எப்படி இதாக இருக்கும்னா எனக்கு மேலால கலைச்சி பிடிச்சி விட்ருங்க அதான் நல்லா இருக்கு சரியா நம்ம ஆய் ஹார்ட்ல வளமையா வேறு நீங்கள் இப்போ சரியா தங்கச்சி சரியா ஃபிக்ஸில் போட்டிங்கன்னா 50% வரும் 1 லட்சம் போட்டிங்கன்னா 50,000 ரூபா வரும் அப்போ 1 கோடி போட்டிங்கன்னா 50 லட்சம் ரூபா சரியா சரியா இங்கே நான் வேற யார்டையுமே காசு வாங்கி உங்கள்கிட்ட தான் வாங்கினேன் உங்கள்கிட்ட தானே வேற யார்டையுமா சரி ஓகே ரவுண்ட் அடிச்சு வந்துக்கிறேன் சரியா ஓகே